இன்னைக்கு குற்றம் குற்றமே நிகழ்ச்சியில நகைக்காக மூதாட்டி கழுத்தறுத்து கொலை, தலையில் கல்ல போட்டு கூலி தொழிலாளி கொலை, இளைஞர் கொலை, செல்போன் கடையில கொள்ளைன்னு பல குற்றச்செய்திகள் இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஒன்பது சவரன் நகைக்காக மூதாட்டி கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஈரோடு அடுத்த வள்ளிபுரத்தான் பாளையத்தைச் சேர்ந்தவர் சீனிவாசன். இவரோட மனைவி ராஜேஸ்வரி வீட்டு வாசல்ல தூங்கிட்டு இருந்தாங்க. சீனிவாசன் காலையில எழுந்து பார்த்தப்போ ராஜேஸ்வரி கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்துச்சு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சீனிவாசன் போலீசுக்கு தகவல் கொடுத்தாரு. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தினாங்க. முதல் கட்ட விசாரணையில ராஜேஸ்வரி கழுத்தில் இருந்த 9 சவரன் நகை மாயமானது தெரிய வந்திருக்கு. அதனால நகைக்காக ராஜேஸ்வரி கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. நகைக்காக நடந்த இந்த கொடூர கொலை வள்ளிபுரத்தான் பாளையம் பகுதி மக்கள் மத்தியில பீதி ஏற்படுத்தி இருக்கு. 5 பவுன் செயின், ஒரு கருப்பு மணி, அது ஒரு 3-2 பவுன் இருக்கும். அப்புறம் இப்ப தாலியில் ஒரு 5 பவுன் இருக்கும். காசு, குண்டு, கொலை எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆயிர கம்மல், ஒரு மூக்குத்தி, தோடு எல்லாம் அப்படி இப்படியே இருக்கு. வலையிலாம் இருக்கு. திங்கள் ஐத்திரியா நகர்ல தெரியுமா குடியிருந்தாங்க. நேற்று நைட்டு சுமார் ஒரு 2-3 மணி சுமார் அளவு அவங்க கழுத்தை அறுத்து 5 பவுன் 6 பவுன் பக்கமா செயின் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. செயின், கம்மல் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. போலீஸ் இதை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஏரியா மக்கள் கொஞ்சம் பழக்கமா இருக்கிறாங்க. போலீஸ் இதை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. புதுச்சேரியில கூலி தொழிலாளி தலையில கல்ல போட்டு கொலை செய்யப்பட்டது தொடர்பா கொலையாளிகளை போலீசார் தேடிட்டு வராங்க. புதுச்சேரி கதிர்காமம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சரவணன். கூலி தொழிலாளியான இவர் மேட்டுப்பாளையத்துல நண்பர்களோடு சேர்ந்து மது குடிச்சிட்டு இருந்தார். அப்போ முன்விரோதம் காரணமாக நண்பர்களே சரவணன் தலையில கல்ல போட்டு கொலை பண்ணதா சொல்றாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றினாங்க. தப்பிச்சு போன சரவணனோட நண்பர்களை போலீசார் வலைவீசி தேடிட்டு வராங்க. முன்விரோதம் காரணமா கூலி தொழிலாளி தலையில கல்ல போட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் மேட்டுப்பாளையம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. வாழப்பாடி அருகே இளைஞர் ஒருத்தரை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு சடலத்தை ரயில்வே மேம்பாலத்துல வீசிட்டு போயிட்டாங்க. சேலம் மாவட்டம் வாழப்பாடி கிழக்கு காடு பகுதியில ரயில்வே மேம்பாலம் இருக்கு. இந்த பாலத்துக்கு கீழே ஆண் சடலம் கிடந்திருக்கு. இதை பார்த்தவங்க போலீசுக்கு தகவல் கொடுத்தாங்க. தகவல் தெரிஞ்சதும் சேலம் எஸ்பி சுப்புலட்சுமி, ஏஎஸ்பி சண்முக சுந்தரம் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை நடத்தினாங்க. விசாரணையில அந்த இளைஞரை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணது தெரிய வந்துச்சு. சடலமா கிடந்தவர் யாரு, எந்த ஊரை சேர்ந்தவர்னு அடையாளம் தெரியல. இவர் யாரு கொலை பண்ணது, கொலைக்கான காரணம் குறித்தும் போலீசார் விசாரிச்சுட்டு வராங்க. சின்னத்தோட பக்கமா நான் காட்டு பக்கமா சொல்லிட்டு இருக்கும்போது பாலத்துல இருந்து யாரோ தள்ளிவிட்ட மாதிரி ஒரு பணம் கிடக்கு. இதை போலீஸார் தகவல் சொல்றதுனால போலீஸார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அந்த பிணத்தோட கழுத்து இருக்க, கயிறு போட்டு கழுத்து இருக்கிற மாதிரி இருக்கு, அடையாளங்கள் இருக்குது. அது போலீஸார் விசாரணை நடத்தி. தூத்துக்குடியில் நடந்த கொலை தொடர்பா போலீசாரால தேடப்பட்டு வந்த 4 பேர் மதுரை நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் தூவிபுரம் பகுதியைச் சேர்ந்த டிரைவர் வேல்முருகன் 15ஆம் தேதி மர்ம நபர்கள் சிலர் வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. இது தொடர்பா வழக்கு பதிவு பண்ண போலீசார் கொலையாளிகளை தீவிரமா தேடிட்டு வராங்க. இந்த நிலையில டிரைவர் வேல்முருகன் கொலை தொடர்பா தூத்துக்குடியைச் சேர்ந்த சரவணன், அருண்குமார், எட்வர்ட் ராஜா, பொன்ராஜ்னு 4 பேர் மதுரை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைஞ்சாங்க. அவங்க 4 பேரையும் 15 நாள் நீதிமன்ற காவல்ல வைக்க நீதிபதி தனஞ்சயன் உத்தரவிட்டார். 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததா சொல்லி ஆசிரியரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. திருச்சி பால்பண்ணை பகுதியைச் சேர்ந்த சிறுமி உறையூரில் இருக்கிற தனியார் பள்ளியில 6ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. இந்த மாணவிக்கு தமிழ் ஆசிரியர் ரூபன் பாலியல் தொந்தரவு கொடுத்ததா சொல்றாங்க. இதை பத்தி மாணவியோட பெற்றோர் பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. இதையடுத்து பள்ளி நிர்வாகிகள் சிசிடிவி கேமராவை சோதனை பண்ணி பார்த்து ஆசிரியர் கிட்ட விசாரணை நடத்தினாங்க. புகாரை தொடர்ந்து தமிழ் ஆசிரியர் ரூபனை போலீசார் கைது செஞ்சாங்க. 6ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவிய அந்த பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கிற தமிழ் வாத்தியார் ரூபன் என்கின்றவர், அந்த பொண்ணு பிரேக்கப்ப பாத்ரூம் போற சமயத்துல அவரும் அந்த பொண்ணுக்கே தெரியாம பின்னாடியே போய் அந்த பொண்ணை பாலியம் கலாச்சாரம் செய்ய வந்திருக்காரு. இது ஒரு கண்டிக்கத்தக்கக்கூடிய செய்தியாகும். மிகவும் வருத்தம் அடைஞ்சிருக்காங்க. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க எல்லாமே மிகுந்த வேதனைக்கு உட்பட்டிருக்காங்க. திருப்பூர்ல செல்போன் கடையோட மேல்கூரையை பிரிச்சு 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்போன்களை மர்ம நபர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. திருப்பூர் அவினாசி அடுத்த வலையங்காடு பகுதியில
ஹனீஃபா என்பவருக்கு செல்போன் கடை நடத்திட்டு வந்திருக்கிறாரு. இவர் வழக்கம் போல கடையை போட்டிட்டு போயிருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தப்போ கடையோட மேல்கூரை பிரிக்கப்பட்டிருந்துச்சு. இது அதிர்ச்சி அடைஞ்ச அவரு வேலம்பாளையம் போலீசுக்கு தகவல் கொடுத்தாரு. கொள்ளை நடந்த கடைக்கு வந்த போலீசார் கைரேகை நிபுணர்கள் உதவியோட தடயங்களை சேகரிச்சாங்க. முதல் கட்ட விசாரணையில செல்போன் கடையில் இருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விலை உயர்ந்த செல்போன்கள் கொள்ளை போனது தெரிய வந்துச்சு. ஆள் நடமாட்டம் அதிகம் இருக்கிற இடத்துல நடந்த இந்த துணிகர கொள்ளை வியாபாரிகள் மத்தியில பீதி ஏற்படுத்தி இருக்கு. தாராபுரத்துல 3 வீடுகளோட பூட்டை உடைச்சு நகை பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த மடத்துப்பாளையத்தை சேர்ந்தவங்க ரத்னசாமி, சின்னதுரை, மாரிமுத்து. இவங்க 3 பேரும் கூலி வேலை பார்த்துட்டு வர்றாங்க. இவங்க வேலைக்கு போயிருந்த நேரம் பார்த்து மர்ம நபர்கள் சிலர் 3 பேரோட வீட்டினுடைய பூட்டை உடைச்சு நகை பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. மாலை திரும்பி வந்து பார்த்தப்பதான் வீட்டுல கொள்ளை நடந்த விஷயம் தெரிஞ்சது. 6 சவரன் நகையும் 1 லட்சம் ரூபாய் பணமும் கொள்ளை போனதா சொல்றாங்க. 2 சக்கர வாகனத்துல வந்தவங்க தான் கொள்ளையடிச்சிட்டு போனதாவும் சொல்லப்படுது. இத பத்தி போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. போலீசாரும் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்திட்டு வராங்க. பட்டப்பகல்ல 3 வீடுகள்ல கொள்ளை நடந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில பீதி ஏற்படுத்தி இருக்கு. தாராபுரம் அருகே மடத்துப்பாளையம் கிராமத்தில் இன்று தொடர் கொள்ளை ஏற்பட்டுள்ளது. கிராமத்து மக்கள் காலை 8 மணி முதல் இரவு 6 மணி வரை வேலைக்கு சென்று வீடு திரும்பி பார்க்கும் போது ஒவ்வொரு வீட்டிலும் வீட்டை உடைத்து பீரோவை உடைத்து நகை, பணம் மற்றும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சி ஆகியுள்ளனர். காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மற்றும் இந்த காவல்துறை தாராபுரம் நகரங்கள் மட்டும் பாதுகாப்பு இல்லாமல் கிராமங்களுக்கும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சுமார் 3 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. நகை, பணம் மற்றும் வெள்ளி கொலுசுகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில விஏஓ அலுவலகத்திலிருந்து முக்கிய ஆவணங்களை திருடி அதை தீ வச்சு எரிச்சிருக்காங்க. புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த உருவையாறுல விஏஓ அலுவலகம் இருக்கு. இந்த அலுவலகத்தோட பின்பக்க ஜன்னலை உடைச்சு உள்ள புகுந்த மர்ம நபர்கள் முக்கிய ஆவணங்களை திருடிட்டு போயிருக்காங்க. பக்கத்துல இருந்த பாழடைஞ்ச கட்டடத்துல அந்த ஆவணங்களை தீ வச்சு எரிச்சிருக்காங்க. இத பத்தி விஏஓ பரந்தாமன் போலீஸ் கிட்ட புகார் கொடுத்தாரு. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தினாங்க. அரசு அலுவலகத்தில இருந்து ஆவணங்களை திருடிட்டு போய் தீ வச்சு எரிச்ச சம்பவம் வில்லியனூர்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. நாங்கள் சாயந்தரம் 5 மணிக்கு ஆபீஸ் சாப்பிட்டு போயிட்டோம். மறுநாள் காலையில ரெகுலரா பெருக்கிறவங்க ஆபீஸ் பெருக்கிறதுக்காக முயற்சிக்கும் போது அவங்க ஆபீஸ்ல இது மாதிரி நடந்திருக்குது எங்களுக்கு போன் பண்ணி சொன்னாங்க. போன் பண்ணி சொன்னோடனே நாங்க 9 மணிக்கு பார்க்கும்போது ஆபீஸ்க்கு உள்ளார இது மாதிரி ரெக்கார்ட்லாம் கழிச்சு போட்டு இருந்தது. சில ஆவணங்களை எடுத்து ஆபீஸ்க்கு வெளியே பக்கத்தில் இருக்கிற பழைய பில்டிங்ல எரிச்சிட்டு அதுல டெய்லி கலெக்ஷன் சீட்டா, சலான் ரெஜிஸ்டர், அடங்கல், ஒரு சில வருஷத்துக்கு முக்கியமான அடங்களை எரிச்சிட்டு அடையாளம் தேடினவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இதை மங்களம் காவல் நிலையத்தில் புகார் செய்யணும். அவங்க உரிய நடவடிக்கை எடுத்து மேல் நடவடிக்கைக்காக எடுத்துட்டு போயிருக்காங்க. சிவகாசியில பல்வேறு கொள்ளை வழக்குல தேடப்பட்டு வந்தவரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்த பட்டாசு விற்பனையாளர் காளியப்பா வீட்டில இருந்து போன வருஷம் செப்டம்பர் மாதம் 72 சவரன் நகையை மர்ம நபர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இது தொடர்பா வழக்கு பதிவு பண்ண போலீசார் கொள்ளையர்களை தீவிரமா தேடிட்டு வந்தாங்க. இந்த நிலையில முருகேசன் என்பவரை போலீசார் கைது செஞ்சாங்க. விசாரணையில காளியப்பா வீட்டுல கொள்ளையடிச்சதை அவரு ஒத்துக்கிட்டாரு. இதையடுத்து அவரை கைது பண்ண போலீசார் 70 சவரன் நகைகளை பறிமுதல் செஞ்சாங்க. இது மட்டுமில்லாம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அரசு கருவூலத்துல நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு இவங்களுக்கு தொடர்பு இருக்கிறதாவும் தெரிய வந்திருக்கு. ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் திருட்டுல ஈடுபட்டு வந்த 4 பேரை கைது பண்ண போலீசார் அவங்க கிட்ட இருந்து 30 சவரன் நகைகளை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளான சூளகிரி, பாகலூர் போன்ற பகுதிகளில் பூட்டிய வீடுகளை குறிவச்சு கொள்ளையடிக்கிறதும், பெண்களை குறிவச்சு செயின் பறிப்பு போன்ற சம்பவங்களும் அடிக்கடி நடந்துட்டு வந்துச்சு. இதை தடுக்க போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தாங்க. பூக்கண்டப்பள்ளியில சந்தேகப்படும்படியா சுத்தி திரிஞ்ச 4 பேரை பிடிச்சு விசாரிச்சாங்க. விசாரணையில 10 இடங்கள்ல கொள்ளையடிச்சதை அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இதையடுத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட லோகேஷ், ரமேஷ், மீன் சங்கர், ராமாஞ்சனு 4 பேரை போலீசார் கைது பண்ணாங்க. அவங்க கிட்ட இருந்து 30 சவரன் நகைகளை பறிமுதல் செஞ்சிருக்காங்க.
4 பேரையும் ஹொசூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலையும் அடைச்சிருக்காங்க. ஈரோட்ல வீட்டுல தனியா இருக்கும் பெண்களை குறிவச்சு நகை பறிப்புல ஈடுபட்டு வந்த தனியார் சிமெண்ட் தொழிற்சாலை ஊழியரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட இருந்து 17 சவரன் நகையையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. ஈரோடு செல்வம் நகரை சேர்ந்த தேவி மாரி என்பவங்களோட வீட்டுக்கு கல்யாண பத்திரிகை கொடுக்க வந்தது போல நடிச்சு அவங்க கிட்ட இருந்து 9 சவரன் நகையை மர்ம நபர் ஒருத்தர் பறிச்சுட்டு போயிட்டார். இந்த காட்சி தேவி மாரி வீட்டில இருந்த சிசிடிவி கேமராவில் தெளிவா பதிவாகி இருந்துச்சு. இதே போல போன மாசம் 14ஆம் தேதி மூலப்பாளையம் உதயா நகர்ல வீட்டுல தனியா இருந்த சுனிதா என்பவங்களை வீட்டுக்கு கல்யாண பத்திரிகை கொடுப்பது போல நடிச்சு 6 சவரன் நகையை மர்ம நபர்கள் பறிச்சுட்டு போயிட்டாங்க. பட்டப்பகல்ல வீட்டுல தனியா இருக்கும் பெண்களை குறிவச்சு நடந்துட்டு வந்த செயின் பறிப்பு சம்பவங்கள் பெண்கள் மத்தியில பீதி ஏற்படுத்துச்சு. இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு பண்ணி நூதன முறையில செயின் பறிப்புல ஈடுபட்டு வந்தவரை தீவிரமா தேடிட்டு வந்தாங்க. இந்த நிலையில வாகன சோதனையில முத்துக்குமார் என்பவரை பிடிச்சு போலீசார் விசாரிச்சாங்க. விசாரணையில அவரு தனியார் சிமெண்ட் தொழிற்சாலையில துணை மேலாளரா வேலை பார்த்துட்டு வருவதும் பண தேவைக்காக வீடுகள்ல தனியா இருக்கும் பெண்களை குறிவச்சு செயின் பறிப்புல ஈடுபட்டதையும் கண்டுபிடிச்சாங்க. இதையடுத்து அவரை கைது பண்ண போலீசார் 17 சவரன் நகையை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்துல கடந்த 3 மாசமா ஆள் இல்லாத நேரத்துல வீட்டுல தனியா இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட பத்திரிகை கொடுக்க வந்த மாதிரி ஒரு பாவனை செய்து அவங்க கொஞ்சம் சுதாரிப்பு இல்லாத நேரத்தில் மத்தியான நேரங்கள்ல பத்திரிகை கொடுக்கற மாதிரி வந்து அவங்கள்ட்ட வீட்டுக்குள்ள தண்ணி கேட்டு அந்த நேரத்துல அவங்களை தள்ளி விட்டு ஒரு பதட்டப்படுத்தி அவங்க கழுத்துல இருக்க நகைகளை பறிச்சுக்கிட்டு தப்பி ஓடிய ஒரு நபர் 2 அக்கரன்ஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் முந்தானேத்து சாயங்காலம் அவரை பிடிச்சு விசாரிச்சோம். அதுல வந்து அவர் முத்துக்குமார் என்பது தெரிய வந்தது. அவர்கள் யூஸ் பண்ண ஒரு ஃபியட் யூனோ காரு மற்றும் அவர் இந்த 2 சம்பவங்கள்ல எடுத்துட்டு போயிருந்த நகைகள் எல்லாத்தையும் மீட்டு இன்னைக்கு அவர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்திருக்கோம். இதுல வந்து மொத்தம் 17 பவுன் நம்ம மீட்டிருக்கோம். இந்த 2 சம்பவத்துக்கு 17 பவுன் மீட்டிருக்கோம். அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருசக்கர வாகன திருட்டுல ஈடுபட்டு வந்த 2 பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. வேலூர் மாவட்டம் அரக்கோணம் பகுதியில சமீப காலமா இருசக்கர வாகன திருட்டு அதிகமா நடந்துட்டு வந்துச்சு. வாகன திருட்டுல ஈடுபட்டு வந்தவங்களை போலீசார் தீவிரமா தேடிட்டு வந்தாங்க. இந்த நிலையில சோழிங்க சாலையில போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தப்போ அந்த வழியா வந்த 2 பேர்கிட்ட விசாரணை நடத்தினாங்க. விசாரணையில 2 பேரும் சேர்ந்து இருசக்கர வாகன திருட்டுல ஈடுபட்டு வந்தது தெரிய வந்துச்சு. இதையடுத்து சரவணன், ஓம்பூரி ஆகியோரை கைது பண்ண போலீசார் அவங்க கிட்ட இருந்து இருசக்கர வாகனங்களையும் மீட்டாங்க. ஹோட்டல்ல தங்கி எப்படியெல்லாம் மோசடி செய்யலாம்னு திட்டம் போட்ட 5 பேரை ஹோசூர் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர்ல குற்றச்சம்பவங்களை தடுக்க போலீசார் தீவிர கண்காணிப்புல ஈடுபட்டு வராங்க. அதுல ஒரு பகுதியா ஹோசூர்ல இருக்கிற ஹோட்டல்கள்ல போலீசார் அதிரடியா சோதனை நடத்தினாங்க. அப்போ முன்னுக்கு பின் முரணா பதில் சொன்ன 5 பேரை சந்தேகத்தின் பேர்ல பிடிச்சு போலீசார் விசாரிச்சாங்க. விசாரணையில பிடிபட்டவங்க கோவையை சேர்ந்த சுதாகர், ராதாகிருஷ்ணன், மதுரையை சேர்ந்த தேவராஜ், ஜெயன், கதிரவன் 5 பேரும் ஹோட்டல்ல தங்கி எப்படியெல்லாம் மோசடி பண்ணலாம்னு சொல்லி திட்டம் போட்டது தெரிய வந்துச்சு. இதையடுத்து அவங்க 5 பேரையும் கைது செஞ்ச போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க. வாட்ஸ்அப்ல +2 வினாத்தாள் வெளியான விவகாரத்துல ஹோசூர் அரசு பள்ளி உடற்கல்வி ஆசிரியரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர்ல +2 தேர்வு நடந்தப்போ கணித வினாத்தாள் வாட்ஸ்அப்ல வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்துச்சு. இது தொடர்பா தனியார் பள்ளி ஆசிரியர்கள் உட்பட 8 பேரை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செஞ்சாங்க. வினாத்தாள் வாட்ஸ்அப்ல வெளியானது தொடர்பா மாவட்ட கல்வி அதிகாரி உட்பட 5 பேரை பணியிடை நீக்கம் செஞ்சாங்க. இந்த நிலையில பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட அரசு உடற்கல்வி ஆசிரியர் மாதுவ போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. ஹோசூர் நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி அவரை சிறையிலையும் அடைச்சிருக்காங்க. இளைஞர்கள் மேல பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைச்சது தொடர்பா இன்ஸ்பெக்டரை பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல 2013ஆம் வருஷம்
அக்டோபர் மாதம் நில புரோக்கர் அந்தோனி பாண்டியன், கொத்தனார் ஷாம்குமார் இவங்க 2 பேரை வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. இந்த இரட்டை கொலை தொடர்பா நாசரேத் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் செல்வம், ஏசுதாஸ் உள்பட 4 பேர் மேல பொய் வழக்கு போட்டு கைது செஞ்சதா சொல்றாங்க. இந்த இரட்டை கொலை தொடர்பா 4 பேரும் 90 நாள் சிறையிலையும் அடைக்கப்பட்டிருந்தாங்க. இது தொடர்பா பாதிக்கப்பட்ட இளைஞர் ஏசுதாஸ் நெல்லை டிஐஜி அலுவலகத்துல மனு கொடுத்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பா தந்தி தொலைக்காட்சியிலையும் கொலைக்களம் என்ற ஆவணப்படம் ஒளிபரப்பாச்சு. இதன் எதிரொலியா நடந்த விசாரணையில போலியா விஏஓ கையெழுத்து போட்டு 4 பேரும் கைது செய்யப்பட்டதை கண்டுபிடிச்சாங்க. இது பெரும் பரபரப்பு ஏற்படுத்துச்சு. இதை தொடர்ந்து பொய் வழக்கு போட்டு 4 பேரை கைது பண்ண சம்பவம் தொடர்பா இன்ஸ்பெக்டர் செல்வத்தை பணியிடை நீக்கம் செஞ்சு நெல்லை டிஐஜி முருகன் உத்தரவிட்டிருக்காரு. ஈரோட்டில் ஏலச்சீட்டு நடத்தி 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் பண மோசடி பண்ண தந்தை மகனை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த நாச்சிமுத்து, அவரோட மனைவி பேபி, மகன் ஜோதிகுமார் ஆகியோர் ஏலச்சீட்டு நடத்திட்டு வந்தாங்க. அதே பகுதியைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்டோர் இவங்க கிட்ட ஏலச்சீட்டு, தீபாவளி சீட்டும் போட்டு இருக்கிறாங்க. ஏலச்சீட்டு போட்டவங்களுக்கு பணத்தை திரும்ப கொடுக்காமல் இவங்க ஏமாத்துறதாவும் தெரியுது. சுமார் 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் மோசடி பண்ணதா பாதிக்கப்பட்டவங்க புகார் சொல்றாங்க. இதையடுத்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் நாச்சிமுத்துவையும் அவரோட மகன் ஜோதிகுமாரையும் கைது பண்ணாங்க. நாச்சிமுத்துவோட மனைவி பேபி தலைமறைவாகிட்டாங்க. அவங்கள போலீசார் தீவிரமா தேடிட்டு வராங்க. குழுக்கள் சீட்டு ஆச்சுங்களா, ஏழை சீட்டு அந்த அம்மா மோசடி பண்ணிடுச்சு. நாங்க புகார் கொடுக்க வந்திருக்கிறோம். 20 பேரும் 70 லட்சம் ஒரே வீதிக்கு சேர்ந்தவங்க, 20 பேருக்கு மேல ஒரே வீதிக்கு சேர்ந்தவங்க வந்திருக்கிறோம். நாங்க 20 ஏலம் கட்டி இருக்கிறோம் ஆச்சுங்களா. மாச தவணையில மாசம் ஏழை சீட்டு. இந்த அம்மா இப்ப பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது. ஜிஎன் பேபி சீட்டு நடத்திட்டு இருந்தாங்க. ஏழை சீட்டு மாசம் 50,000, 60,000, 1 லட்சம் இந்த மாதிரி. இதை ஒரு 4 வருஷமா நடத்தி அதை கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு வருஷத்துல இந்த டிசம்பர்ல முடியுது. முடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் பணம் கொடுக்காம விட்டுடுச்சு. பணம் கேட்டோம்னா எனக்கு லாஸ் ஆயிடுது, யாருக்கு பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுது. இப்ப கிட்டத்தட்ட 30-40 பேருக்கு மேல சீட்டு போட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய்க்கு மேல இந்த பணம் மோசடி பண்ணிட்டாங்க. நகை அடகு கடை உரிமத்தை புதுப்பிக்க லஞ்சம் வாங்கிய தாலுகா அலுவலக உதவியாளரை கைது செஞ்சிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில நகை அடகு கடை நடத்திட்டு வரும் ராஜேஷ் கடை உரிமத்தை புதுப்பிக்க செஞ்சி தாலுகா அலுவலகத்துல மனு கொடுத்திருக்காரு. இதுக்கு தாலுகா அலுவலக உதவியாளர் வேலு 3,500 ரூபாய் லஞ்சம் கேட்டதா சொல்றாங்க. இத பத்தி லஞ்ச ஒழிப்பு போலீஸ் கிட்ட அவர் புகார் கொடுத்தாரு. அவங்க கொடுத்த ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டை தாலுகா அலுவலக உதவியாளர் வேலு கிட்ட ராஜேஷ் கொடுத்தார். அப்போ அங்க இருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமா கைது செஞ்சாங்க. தவறான சிகிச்சையால பள்ளி மாணவன் இறந்து போயிட்டதா சொல்லி தனியார் மருத்துவமனை மேல மாணவனோட உறவினர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. புதுச்சேரி லாஸ்பேட்டை சேர்ந்த +2 மாணவன் ராமுவ வயிற்றுவலி காரணமா தனியார் மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. சிகிச்சை அளிக்கப்பட்ட கொஞ்ச நேரத்துல மாணவன் இறந்து போயிட்டதா தெரியுது. டாக்டர்கள் கொடுத்த தவறான சிகிச்சையால மாணவன் இறந்து போயிட்டதா சொல்லி உறவினர்கள் மருத்துவமனையை அடிச்சு நொறுக்குறாங்க. சடலத்தை வாங்க முடியாதுன்னு சொல்லி அவங்க முற்றுகையிலையும் ஈடுபட்டாங்க. இதனால அங்க பரபரப்பு ஏற்பட்டுச்சு. லாஸ்பேட்டை சேர்ந்த பையன் இங்க அவனோட வயிற்று வலிக்காக நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தோம். கரெக்டா 7 மணிக்கு கொண்டு வந்தோம். 7 மணிக்கு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த டாக்டர் ஒரே ஒரு இந்த குளுக்கோஸ் மட்டும் ஒன்னு போட்டுட்டு அவர் மட்டும் அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு. ரொம்ப உயிருக்கு போராடுற நிலைமையிலே போய் சொல்லக்கூடிய அவர் மாட்டுக்கு கேஷுவலா ட்ரீட்மெண்டே கொடுக்காம அந்த பிள்ளைய கொண்டுட்டாங்க. வெறும் பணத்துக்காக மட்டுமே குறிக்கோளா வச்சு மருத்துவத்தை பொதுவாவே எல்லாருமே மருத்துவத்தை வியாபாரமாக்கிட்டாங்க. யாரும் சேவையா செய்யல. இத கடுமையா கண்டிக்கிறோம். இந்த மாதிரி செத்ததுக்கு அப்புறம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இவர் உண்மையான டாக்டர்ன்றது எங்களுக்கு சந்தேகமா இருக்குது. இன்றைய குற்றம் குற்றமே இத்துடன் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். தந்தி தொலைக்காட்சி.